பிரைஸ் லார்ட். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இந்த சபை கூடுகை பற்றி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். போன வீடியோவில் வந்துட்டு சபை கூடுகையில் பெண்கள் வந்து பிரசங்கிக்கலாமா, பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து நடத்துறதுக்கு பைபிளில் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு பெண்கள் அதாவது எந்த வசனத்தின் அடிப்படையாக கொண்டு இப்படி பவுல் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அதுக்கு ஏன் அப்படி சொன்னாங்க, பவுல் அப்போஸ்தலர் வந்து ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றத பற்றி நல்லா ஆராய்ந்து பார்க்க போகிறோம். லைட்டாக நம்ம கொஞ்சம் இந்த வசனத்தை நல்லா படிச்சுட்டு நல்லா ஆராய்ந்து பார்க்கலாம். அதுக்கு எந்த வசனத்தை அடிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்னா 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனத்தை தான் அடிப்படையாக கொண்டு சொல்கிறாங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிக்கலாம். அப்படி ஒரு 8வது வசனத்திலிருந்து 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசப்படவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். என்னத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்தோடும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இந்த வசனங்களை கொண்டு தான் இன்னைக்கு சபைகளில் வந்துட்டு பெண்கள் உபதேசிக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய தர்க்கங்கள் நடக்குது. சரி, இந்த வசனங்களை வந்து ஏன் வந்து பவுல் அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த நிருபம் ஃபர்ஸ்ட் யாருக்கு எழுதினாங்க அப்படின்னா எபேசு மக்களுக்கு போதிக்க சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதுறாரு பவுல் அப்போஸ்தலர். 1வது அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விலகும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீங்கள் சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. இந்த வசனத்தின்படி எபேசுல வந்துட்டு தீமோத்தேயு இருக்கும்போது தீமோத்தேயுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு போதிக்க சொல்லபடி பவுல் வந்து கட்டளையிடுறாரு. சரி, இதை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில் ஆராய்ந்து பார்க்கணும்னா பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்த அந்த காலத்தில் வந்துட்டு 1ஆம் நூற்றாண்டு, அந்த 1ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு அந்த எபேசு பட்டணத்தில் அந்த தியானாளுடைய விக்கிரக ஆராதனை அந்த கலாச்சாரங்கள் ரொம்ப பெருகி இருந்துச்சு. அங்கே எப்படின்னா அந்த தெய்வத்துக்கு வந்துட்டு பணி செய்கிற பெண்கள், அந்த தெய்வத்துக்கு அந்த தியானாளுடைய அந்த சிலைக்கு பணி செய்கிற அந்த பூசாரிகள் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்களாம். பெண்கள் தான் வந்து பூசாரிகளாக இருப்பாங்க. அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சிலை வந்து எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்குமோ எப்படி இருக்குமோ அதே போலவே அதே சாயல்ல இந்த பெண்களும் அலங்கரிக்கப்பட்டிருப்பாங்களாம். அலங்காரத்தில் ஃபர்ஸ்ட் அப்படி இருப்பாங்க. அடுத்தது அந்த சிலைக்கு வந்து பூசாரியே இருக்கிற பெண்கள் வந்துட்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, ஒரு கன்னியாக தான் இருக்கணும். ஒரு தலைமை பூசாரி வந்து ஒரு கன்னியாக இருக்கணும். அந்த உதவி ஆட்கள் மற்றவங்களும் அந்த பெண்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்க சாயல்லே இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தை பெற்றுக்கொள்வது ஆன்மீகம் மட்டும்தான் ஒரு தூய்மையான விஷயமா அவங்களுக்குள்ள காணப்பட்டது. இந்த குழந்தைகள் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கொள்றது, திருமணம் செய்து கொள்வது, பாலியல் உறவு கொள்வது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அசூசியாக தெரிஞ்சுது. ஏன்னா ஆன்மீகத்துக்கு அது வந்து ஒத்து போகாது, அது வந்து ஒரு பசுத்த குலைச்சலாக அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால்
அதுல ஆன்மீகத்துல ஈடுபடுகிற, அதாவது நல்ல அந்த தியானாலோடைய என்ன அந்த பக்தியை நம்ம பெற்றுக்கொள்ளணும், இந்த நல்ல ஆன்மீகத்துல நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படி நினைக்கிறவங்க ஆண்கள், மற்ற மற்ற பெண்கள் இன்னும் அநேகர் கூட அந்த ஒரு சில கட்டுப்பாடுகள்ல அந்த காலகட்டங்கள்ல விலகி கூட இருந்திருக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடுகளுக்கு, சாத்திர சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ 2வது வந்துட்டு பெண் ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருந்திருக்கு. துறவரங்கள் அதிகமாக தீவிரமாக நடந்திருக்கு. பெண் ஆதிக்கம், ஆண்களை விட பெண்கள் தான் வந்துட்டு உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா பெண்கள் தான் பூசாரிகளாக மாயவித்தைக்காரிகளாக இருந்திருக்கிறாங்க தியானாளுக்கு. அதனால அந்த கலாச்சாரத்தில் அங்கே வந்து ஆண்கள் வந்து ஒரு அடிமையானவர்கள், பெண்களுக்கு அடிமையானவர்கள் போல, அந்த பெண்கள் வந்துட்டு பெரிய ஒரு உயர்ந்த, ஆண்களை விட உயர்ந்தவர்கள், அதிகாரிகள் போல. ஏன்னா எந்த ஒரு சாத்திர சம்பிரதாய சடங்கு எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் தான் முன்னாடி அங்கே நடத்துவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு சம்பிரதாய முறைகள் அங்கே வந்து கை கொள்ளப்பட்டிருக்கு. அதுல இருந்து ரட்சிக்கப்பட்ட சில பூசாரி பெண்கள், அவங்க வந்துட்டு ஆரம்ப கால விசுவாசிகள், அவங்க வந்துட்டு சபைகளுக்குள்ள வந்துட்டு பிரசங்கிக்கும் போது அங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த முறைகள் அப்படியே அங்க உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்க உள்ள இருந்த சிலர் அதை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க, ஆதரிச்சிருக்கிறாங்க. இத குறித்து அவங்களும் ஆதரிச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படி அந்த அந்த அலங்காரத்துடனே அந்த பூசாரிக்கு எப்படி இது பண்ணுவாங்களோ, அதே அந்த சாயலை இவங்க அலங்கரிச்சிருப்பாங்க. எப்படின்னா, அந்த தலை பின்னல் வந்துட்டு நேர்த்தியா இருக்குமா. செதுக்கப்பட்ட முறையில வந்துட்டு நல்ல ஒரு சின்ன 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 இழையா எடுத்து அவங்க பின்னி, இந்த கிரீட மாடல்ல வந்துட்டு தலையை சுத்தி கிரீட மாடல்ல கூட அவங்க அந்த தலைப்பின்னல் இருக்கும். கிரீட மாடல்ல பின்னிருப்பாங்க தலையை சுத்தி. 2வது அவங்க வச்சிருக்கிற கிரீடமே அவ்வளோ உயரம் இருக்குமா. அதுல வந்து விலங்குகள், இந்த மாதிரி விக்கிரக உருவங்களை வந்து அதில் பதிச்சிருக்குமா. ரொம்ப உயரமா இருக்குமா. 2வது அவங்க தலை முடியில வந்து நல்லா நேர்த்தியா பின்னி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த தலை முடியில வந்துட்டு இந்த இலை வடிவில் இருக்குமா. இலை வடிவத்துல அது வந்து தங்கத்தினாலே பதிச்சிருப்பாங்களாம். அதுல தங்கத்தினாலேயே வந்துட்டு அந்த முடிக்கு வந்து அதாவது அலங்காரம் பண்ணியிருப்பாங்களாம். அதை வந்துட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். ஆமா, அந்த கூந்தல்ல வந்து தங்க முட்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து அலங்கரிச்சிருப்பாங்களாம். தங்க முட்களால அலங்கரிச்சிருப்பாங்களாம். விலை மதிப்பற்ற மணிகளால அலங்கரிச்சிருப்பாங்களாம் தலைமுடி ஃபுல்லா. அப்புறம் தலை பட்டைகள், அதெல்லாம் அந்த இலை மாதிரி போன்ற அந்த பட்டைகள், அப்புறம் அணிகலன்கள்லாம் அந்த தலையை ஃபுல்லா அணிஞ்சிருப்பாங்களாம், சூடப்பட்டிருக்குமா. அதே போல உயர்ந்த வஸ்திரத்துல உயர்ந்த ஆடைகள், ஆடம்பரமான பட்டு பருத்தி ஆடைகள், இது வந்து அவங்க ஆடைகள் வந்து கீழே தரையோட இருக்குமா. அந்த ஆடைகள் அப்படி நல்ல நேர்த்தியா அவங்க வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்துட்டு அவங்க வந்து அலங்காரத்துல பெஸ்டா இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த அலங்காரங்கள் இப்படிதான் அவங்க பண்ணுவாங்களாம். இவங்க வந்துட்டு இதை எல்லாமே எங்க கொண்டு வந்துட்டாங்க, இந்த ஆணாதிக்கம், நாங்க தான் ஆணை விட உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சபைக்குள்ளே அந்த விசுவாசிகள் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து பெண்ணாதிக்கத்தை வந்து அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆளுகை செய்திருக்கிறாங்க. இது அங்க இருந்தவர்களும் வந்துட்டு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த இந்த அதிகாரத்தினாலதான் அவர் சொல்றாரு, இந்த பெண்களுக்கு வந்துட்டு திருமண காரியம், அதாவது அந்த தெய்வம் வந்து திருமணத்துல வந்து அவங்கள காக்குறவங்களா இருக்குமா. அதாவது பெண்களை வந்து திருமணத்துல வந்து குழந்தை பிறக்கும் போது அநேகருக்கு வியாதி, அங்க உள்ள ஆரம்பகால சரியான மருத்துவ வசதி இல்லாமையினால, ரத்தப்போக்கு நோய் தொற்றுனால நிறைய பெண்களுக்கு வந்து அது 15 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ள இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை பேறுகாலம் வரும்போது அவர்களுக்கு அந்த தொற்றுனால நிறைய பேர் இறந்து போயிடுவாங்களாம். சாகாம ஒரு தாயை பாதுகாக்கிறது வந்து தியானால் தான் அப்படின்னு சொல்லி இவங்களோட நம்பிக்கை. அந்த சப்போஸ் இறந்து போயிட்டாங்கன்னா அது அவங்க ஏதோ பாவம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இது எல்லாமே என்ன பண்ணுச்சு, உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இவங்க ஆன்மீகத்துல நாங்க ரட்சிக்கப்படணும்னா, ஆன்மீகத்துல வளரணும்னா, இப்ப இயேசுக்குள்ள நல்லா வளரணும், ரட்சிக்கப்படணும், நமக்கு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கடைபிடிச்சாதான், திருமணமாகாம இப்படி எல்லாம் குழந்தை பெற்றுக்கொள்ளாம, பாலியல் உறவு கொள்ளாம, கணவன் மனைவி இருக்காம இப்படிலாம் இருந்தாதான் நமக்கு இன்னும் ஆன்மீகத்துல வளர்ச்சி அடையலாம் அப்படின்ற ஒரு தவறான கொள்கை நம்பிக்கையை கொண்டு வந்துட்டாங்க. இதையெல்லாம் கண்டிச்சுதான் பவுல் இப்படி எழுதியிருக்கிறாங்க.
பவுல் இப்படி அழகாக எழுதியிருக்கிறாங்க பாருங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களுக்கு என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளா இருந்து, அதாவது பெண் ஆதிக்கத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த கலாச்சார முறைகளை வந்து நீக்கணும். அந்த கலாச்சாரம், அந்த சாத்திர சம்பிரதாயத்தின் அடிப்படையில் இவங்க பண்ணது எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த முறைகளை மாற்றி வந்து பவுல் அங்கே வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. எண்ணத்திலான எல்லை மேலும் ஏவாள் தானே வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஆதிக்கம் வந்து அங்கே இருக்கக்கூடாது. பெண் ஆதிக்கம் இருக்கு, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை வசனம் சொல்லுது. அதனால பவுல் சொல்றாரு, இவங்க அப்படி வஞ்சிக்கப்பட்டதுனால இந்த வசனங்களை சொல்றாரு. ஸ்திரீதானால் தானே வஞ்சிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி. அப்படிதான் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஏன்னா குழந்தையெல்லாம் பெற்றுக்கொள்றது அவங்க அசூசியான காரியமா தெரியுது, திருமண உறவு அசூசியமா தெரியுது. இப்படி இதெல்லாம் இந்த கொள்கைகளை மாற்றுறதுக்காக தான் பவுல் அப்போஸ்தலன் இப்படி வந்து அவங்களுக்கு பேசி சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா இப்போ அதே எபேசு பட்டணத்துல 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல கூடுமானால் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாரும் என்னை போல இருக்கிற நலமா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணம் பண்ணாதிருக்கும், அதாவது தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லும்படி பிற்காலங்களே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளுக்கும் சத்தியத்தை அறியாதவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும்பட்டு அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் என்று சொல்லியிருக்குது. ஏன்னா இப்படியெல்லாம் அங்கே உபதேசிக்கிற அதுக்கு அடிமையாக இருக்கிற சாப்பாடு ஒரு சில அதாவது போஜன பதார்த்தம் கூட விளக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அங்கே வந்து உபதேசம் நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய தவறான உபதேசங்களை அந்த சாத்திர சம்பிரதாயத்தை அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கிடையாதுன்றதுக்காக தான் பவுல் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கட்டளைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு, இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாரு. இதுவே கொரிந்தியரில் வந்து சொல்லியிருக்காங்க, விவாகம் வந்துட்டு ஏதாவது என்னை போலவே எல்லாரும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நலமா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா இப்போ விவாகம் பண்ணாதவர்களும் கைம்பெண்களும் என்னை போலவே இருந்தால் நலமா இருக்கும். அதாவது விரதத்துவம் இல்லாதிருக்க கூடாமல் போகுமானால் நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், வேகிறதை விட விவாகம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து திருமணம் செய்வதை வந்து செய்யக்கூடாமல் இருக்கு வந்து பாவம்னு அவர் சொல்லலை. அவர்கள் பரிசுத்தமா வாழ முடியும்னா திருமணம் செய்யாம இருந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேகிறதை விட விவாகம் வந்து நல்லம் அப்படின்னு சொல்லி நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு, அந்த கலாச்சாரத்தின்படி இந்த கலாச்சாரத்தை முறியடிக்கின்றதுக்காக இந்த எபேசு நிருபம் 5வது அதிகாரத்தில் கூட சொல்லியிருக்கிறாரு. மணவாட்டி சபையும் கிறிஸ்துவையும் கூட கணவன் மனையை ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஒரே மாம்சமும் உடலுமா இருக்கிறது போல, எலும்பு மாசமா இருக்கிறது போல கணவன் மனைவி எப்படி இருக்கணும், இணைந்து இருக்கணும், தகப்பட்டை விட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எபேசில் நடந்த இந்த கலாச்சாரங்களை, இந்த சம்பிரதாய சாஸ்திரங்களை மாற்றுறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி அதே எபேசில் வந்துட்டு போதிச்சிருக்கிறாங்க. யார் போதிச்சிருக்கிறாங்க, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 18:24-26 அதே எபேசு பட்டணத்தில்னா தான் பிரிஸ்கில்லா வந்து அந்த அப்போலோவுக்கு ஒரு வேதத்தை நன்கு கற்று அறிந்த ஒரு ஆணுக்கு போதிச்சிருக்கிறாங்க, எபேசு படத்தில் போதிச்சிருக்காங்க. அதோட யோவானோட சேர்ந்து மகதலேனா மரியாள், இயேசுடைய தாயாகிய மரியாள், இவங்க எல்லாம் கூட திருச்சபை வலுப்படுத்துகிற நல்ல ஊழியத்தை இந்த பெண்கள் தான் அங்கேயே செய்திருக்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து இவங்களை வாழ்த்தி தான் வந்து பவுல் அப்போஸ்தலன் பேசியிருக்கிறாரு. ஸோ அதனால என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து இந்த சடங்கு முறை சம்பிரதாயங்களை கலாச்சாரத்தில் மாற்றுறதுக்காக தான் பவுல் இப்படி இந்த நிருபங்களை இப்படி காரியங்களை எழுதியிருக்காரு தவிர மற்றபடி பெண்கள் உபதேசிக்க கூடாதுன்னு அல்ல. இன்னும் 2 காரியங்களை குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இதோட தொடர்ச்சியை.